Hi, hello friends. Welcome to Video Table. So, நம்ம YouTube செட்டிங்ஸில் லாஸ்ட் செட்டிங்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா இந்த செட்டிங்ஸ் முடிச்சுட்டா இதுக்கு மேலே நீங்கள் வீடியோ வந்துட்டு நீங்கள் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியமே கிடையாது. நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதுபடி அதனுடைய டிப்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ள வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 3 செட்டிங்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பர்மிஷன் அண்ட் கம்யூனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூடியூப்போட ஓனர் அவங்க தான் வந்துட்டு இதோட பர்மிஷன் ஃபுல்லாகவே கரெக்டாக அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட சேனலோட நேம் அதில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது போதும். இதில் வேறு எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதில் அதாவது நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது, இருந்தாலும் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்றலாம் நம்ம மோர் ஆப்ஷன் கொடுத்து. ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம். அடுத்து கம்யூனிட்டி பார்த்துடலாம். கம்யூனிட்டியில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆனால் மட்டும்தான் அது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்த்தாகவும் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இது உங்களுக்கு தேவையே படாது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு ரேண்டமாக உங்களுக்கு இதை எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் இது எதுக்காகனா, அதாவது நீங்கள் உங்கள் சேனல் க்ரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதாவது நிறையா உங்களோட வியூவர்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட்லி சேனல் ஏதாவது இருக்குன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது சேனல் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட பேர் இதில் நீங்கள் அதாவது லிங்கை காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களோட வீடியோவுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே அவங்களும் ரிப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் இது எதுக்காகனா, அதாவது உங்களுக்கு ரேண்டமான ஒரு யூசரை மட்டும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆனதான் யூஸ் ஆகும். சரி, அது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வியூவர்ஸ் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் சேனலில் நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த மூணாவதாக இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா, ஸோ இதுக்கு ரொம்ப அதாவது யூடியூப்ல இருக்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு சில யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வீடியோஸ் பண்ணக்குள்ள அதில் வந்து தப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹிடன் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இது நீங்கள் நார்மலாக உங்கள் யூடியூப் க்ரோத் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு யூசர்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காகனா, நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணக்குள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணவே கூடாது. அதெல்லாம் ஸ்பேம் கமாண்டு. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலே வந்து டேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இதில் வந்து எஸ்யூபின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்கறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் இது. இதெல்லாம் பிளாக் வேர்டு. உங்களோட கமெண்டில் யார் இந்த மாதிரி, அதாவது உங்கள் வீடியோவில் யாராவது கமெண்ட் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த வார்த்தை வந்துட்டு ஸ்பேம் கமெண்ட் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு அவங்களோட சேனலை டேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் என்னன்னா, நம்ம யாருக்கிட்டையுமே போயிட்டு யூடியூப் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லவே கூடாது. அப்படி இன்கேஸ் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட்டும் டெலிட் ஆகிடும். நம்ம சேனலே வந்துட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால நீங்கள் இதில் மட்டும் இல்லை, இதில் இன்னும் சில வார்த்தைகள் உங்கள் பேட் வேர்டு நிறையா இது ரேண்டமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த மாதிரி யார் யூஸ். இப்போ நம்ம அடுத்து டிஃபால்ட் பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு அதாவது உங்களோட சேனலில் வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது எப்போவுமே வந்துட்டு இது அலோவ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற கமெண்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு உங்கள் சேனல் என்ன ஃபால்ட் இருக்குது, என்ன குட்டு இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப்ஷன் எனேபிளில் தான் இருக்கணும். அளவே கொடுத்து வச்சுருங்க. ஸோ அதே போல் தான் இந்த பக்கத்தில் இருக்கிறதும் இதுவும் நீங்கள் வந்துட்டு அளவுலேயே கொடுத்து வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் இன் யுவர் லைவ் சேட்னு இருக்கும். அதாவது இதில் எப்படின்னா, நீங்கள் லைவாக வீடியோ பண்ணிட்டு இருக்குள்ள உங்கள் வீடியோவில் யாராவது வந்து தப்பான கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து எனேபிள்லேயே வச்சுருங்க நீங்கள். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் ஆகி முடிஞ்சிருச்சு எல்லாமே.